இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து டிகிரியில் கொடுத்துருந்தது ரேடியன்ஸில் மாற்றணும். இதில் ரேடியன்ஸில் ஒவ்வொரு சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து டிகிரியில் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பை ரேடியன்ஸ் அப்படின்றது 180 டிகிரிக்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் இருந்து 1 ரேடியன் நமக்கு வேணும். அப்படின்னா 1 ரேடியனை இங்கிட்டு வச்சுட்டோன்னா இந்த பை வந்து இந்த ரைட் சைடு வந்துடும். அப்போ 180 டிகிரி பை பை அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து டிகிரியில் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் 5/3 ரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5/3 ரேடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை டிகிரியில் மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னா 5/3 இன்ட்டு 1 ரேடியன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 1 ரேடியனுக்கு 180/π அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1 ரேடியனுக்கு 180/π சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? ஸோ இதில் பை ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 3ஐயும் இந்த 180ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 3s are 3 and 6 3s are 18 அந்த 0 மேலே வந்துடும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். இதே மாதிரி செகண்ட் சம் நீங்களாகவே சால்வ் பண்ணுங்கள். 5/9 ரேடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்? 5/3 இன்ட்டு 1 ரேடியன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 5/3 இன்ட்டு 1 ரேடியனுக்கு பதிலாக 180 டிகிரி பை பை. 9 கொடுத்துருக்காங்களோ 9. பை கேன்சல் ஆயிரும். 9 9 29 18 இந்த 0 மேலே வந்தால் அப்போது 20 டிகிரி அப்படின்றதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ இதில் மூணாவதில் 2/5 பை ரேடியன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2π/5 இன்ட்டு 1 ரேடியன் அப்படின்னு எழுதலாம். இதை 2π/5 இன்ட்டு 1 ரேடியனுக்கு பதிலாக 180 டிகிரி பை பை அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 5 5 5 15 பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 6 5 30. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது? 2 இன்ட்டு 36 கிடைக்கிது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 72. இப்போ 72 டிகிரி அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் 7π/3 ரேடியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி எழுதலாம்? 7π/3 இன்ட்டு 1 ரேடியன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 7π/3 இன்ட்டு 180 டிகிரி பை பை அப்படின்னு எழுதலாம். ஸோ பை கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 3 3 3 15 வரும். பேலன்ஸ் என்ன வரும்? 3 வரும். 6 3 18 போட்டுடலாம். 6 3 18. ஸோ பேலன்ஸ் இந்த 0 இந்த 0வை மேலே அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 60 கிடைக்குது இந்த 180. ஸோ நெக்ஸ்ட்டு 7 இங்கே இருக்குது, இங்கே வந்து 16 இருக்குது. ஸோ 7 இன்ட்டு 60 என்ன வரும்? 316 வரும். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 360. 7 இன்ட்டு 60 வந்து என்ன வரும் அப்படின்னா 420 வரும். ஸோ 420 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 10π/9 ரேடியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 10π/9 இன்ட்டு 1 ரேடியன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த 1 ரேடியனுக்கு பதிலாக 180 டிகிரி பை பை அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பை கேன்சல் பண்ணிட்டோம். 9 9 20 18 இந்த 0 மேலே போயிடும். அப்போது 10 இன்ட்டு 20 அப்படின்னு கிடைக்கிது. என்ன கிடைக்கும் நமக்கு? 200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 200 டிகிரி அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர்.